ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 50 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது ஒரு கடாயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கு மேலே இருந்ததுன்னா வேர்க்கடலை அப்புறம் கரிஞ்சிரும், கசக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு சட்னி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த வேர்க்கடலை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதுக்கு தோல் எடுத்து வச்சிடலாம். இப்போ சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்ததாக 3 பல் பூண்டு. இப்போ இதில் கொஞ்சமாக புளி, அடுத்ததாக 4 வரமிளகாய், இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தோல் எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலையை இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக வதக்கி வச்ச மிளகாய், வெங்காயம், புளி எல்லாத்தையும் ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க சட்னியை, அப்புறம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் குறையாக இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு சட்னி கெட்டியாகவே வேணும்னா நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஜாரை அலசி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம். பாருங்கள், சட்னி இப்போவும் நல்லா கெட்டியாகவே இருக்குது. நான் இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னிக்கு தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்ததாக ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுட்டு கடைசியாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த தாளிச்சதை எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே ஊற்றிடுங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.